முதல்ல வந்து 30க்கு மேலே இனிப்பு நேரடி இனிப்புகளை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கலாம். 40க்கு மேலே அதில் பாதி ஆக்கிடலாம். இனிப்பு உப்பு ரெண்டையும் வந்து ரொம்ப குறைச்சிக்கணும். அதுவும் ரிஃபைன்டு சுகர் வேண்டாம், வெள்ளை சர்க்கரை வேண்டாம். வேணும்னா கொஞ்சம் நாட்டு வெல்லம், பனை வெல்லம், தேன், அதிலிருந்து இனிப்பு எடுத்துக்கொள்ளலாம். பழங்களில் உள்ள இனிப்பு சுவை கொய்யா, பப்பாளி, மாதுளை அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். உப்பு ரொம்ப குறைக்கணும். இனிப்புக்கு கூட ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. நிறைய பேர் உப்பு வந்து எக்கச்சக்கமாக சாப்பிட்றாங்க. ஊறுகால போட்டிருக்காங்க. எல்லா ரெடி டு உட் ஃபுட்லேயும் உப்புக்கள் இருக்கும். விதவிதமான உப்புகள். நம்ம நினைக்கிற மாதிரி சோடியம் குளோரைடு மட்டும் இல்லை. சோடியம் பென்சவேட், பொட்டாசியம் நைட்ரேட்டு, மோனோசோடியம் குளூட்டபேன் எல்லாம் உப்பு தான். அதை நிறைய சேர்க்குறாங்க. அவற்றை வந்து நம்ம குறைத்தாகணும். காய்கறிகளையும் பழங்களையும் கூட்டணும். நம்ம ஒரு 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 மைண்டில் ஒரு மெனு வச்சுருக்கோம். இட்லி வடை காலைனா, மத்தியானம்னா சோறு குழம்பு காய் பொரியல் கூட்டுன்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு. அப்புறம் நைட்டுனா வந்து நான் வந்து நிறைய 2 தோசை 3 தோசை இட்லின்னு அப்படி ஒரு பேட்டர்ன் இனிமேல் நம்ம குறைத்து தான் ஆகணும். காலையில் அதுக்கு பதிலாக நல்ல முளை கட்டின பயிறு, சுண்டல் அல்லது வந்து 2 முட்டை ஆம்லெட்டு, அப்புறம் வந்து காய்கறி துண்டுகள் அதை எடுத்துக்கொள்ளலாம். மத்தியானம் வந்து சாலட் அப்படின்னாலே வந்து உணவுக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு விஷயம்னு நினைக்கிறாங்க. சாலடே உணவு தான். நிறைய சாலட், அது குக்டு சாலடாவோ வெஜிடபிள் சாலடாவோ அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி காய்கறிகளையும் தானியங்களையும் அதுவும் குறிப்பாக வந்து இந்த மாதிரி முளைகட்டிய பயிர்கள் சாலடுகளை பிரதானமாக வச்சுக்கிட்டு இந்த அரிசி கோதுமை இவற்றை வந்து மிக குறைவாக எடுத்துக்கிறது தான் 30க்கு மேலே இந்த வாழ்வியல் நோய்கள் வராமல் காத்துக்கொள்வதற்கான மிக அடிப்படையான விஷயம்.